விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் கல்குவாரியின் பங்குதாரர் சேது காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அப்படியா? ஐயா இந்த வரனே நான் மாதிரியே போட்டுருக்கு. ஐயா லைவ்ல தான் இருக்கு. இது வந்து என்ன மாதிரியான வெடிபொருள் சார்? இது அதை ஸ்லரின்னு சொல்லுவாங்க, நைட்ரேட் டைப்பான இது. அதெல்லாம் டெட்டனேட்டு தனியாக இருக்கும். 2 கம்பைன் ஆனால் தான் வந்து வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது இதாக இருக்காங்கிறத நான் பார்க்குறேன். அண்ணன் பேர் கந்தசாமி, வயசு 48 வயசு ஆகுது. காலையில் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டார். வந்தவர் அங்கே ஊருக்கே அதிர்ச்சி கேட்டுச்சு. 10 கிலோமீட்டர் இருக்குது எங்கள் ஊர் புதுப்பட்டி. அங்கேயே அதிர்ச்சி கேட்டுச்சு. 5 நிமிஷத்தில் ஃபோன் வந்துருச்சு எங்களுக்கு. எத்தனை வருஷம் இங்கே 15 வருஷமாக பார்க்குறாரு. ஆமாம், மருந்து போடுற வேலை பார்க்குறாரு. கல்குவாரிகளுக்கு மருந்து போடுவார், இங்கேயும் வந்து போடுவார். இங்கே குடோனில் மருந்து இறக்கிருக்காரு. அப்படியே இடிச்சிருந்து சத்தம் கேட்டுச்சு. அவருக்கு பிள்ளை எத்தனை பேர்? அவங்க 2 பொண்ணு, ஒரு பையன். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த வேலை பார்த்தா சார் அவர் குடும்பத்துக்கு பார்க்குறாரு. எங்கள் தங்கச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அவரே நல்லது பார்ப்பார். ஒரு விசேஷம் எதுவுமே இதுவரை அவங்க உடலை காமிச்சிருக்காங்களா? எதுவுமே காமிக்கல. எதுவுமே தெரியாது. 3 பேர் இறந்துட்டாங்கன்னா நாங்கள் கண்ணால் பார்க்கல சார். இப்போ அதிகாரி என்னவோ நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியாது சார். என்ன மாதிரியான இது உதவி நாங்கள் கேட்கல சார். எந்த உதவியும் நாங்கள் அந்த பையனுக்கு வந்து மண்டையில் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கோம் சார். என் பையனுக்கு. ஆமாம் சார். இல்லை, கந்தசாமி மகனுக்கு. ஆமாம் சார். கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான் சார். மண்டையை வெட்டிடுச்சு. முடியாதவங்க அவங்க வீட்டுக்காரமாகவும் ஒன்றும் அவ்வளோ முடியாது. எங்கள் அப்பா இங்கே காலையில் 7 மணிக்கு வேலைக்கு வந்தார். எப்பயும் போல தான் வேலைக்கு வந்தார். 15 வருஷமாக அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. காலையில் அந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு. இது வரைக்கும் எதுவுமே யாருமே கண்டுக்கிறவே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். ஒரு ஆம்பளை பையன் தான், 2 பொம்பளை பிள்ளை. கஷ்டப்படுற குடும்பம் தான். அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவார். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும். இறந்த தகவல் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்? வெடி காலையில் ஒரு 8 மணிக்கு தெரியும். 8 மணிக்கு. யார் இறந்தா? அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்ட்டு எதுவும் தகவல் சொன்னாங்களா? இல்லை நீங்களா வெடி விபத்து ஏற்பட்டு? இல்லை, ஊருக்கு கேட்டுச்சு. இங்கே வெடிச்சது எங்கள் ஊருக்கு கேட்டுச்சு. எத்தனை கிலோமீட்டர் இங்கே நடந்து? இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் சவுண்டு வரையும் வெடி 10 கிலோமீட்டர் கேட்டுச்சு. அவர் இங்கே அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உடலில் எதுவும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களா? இல்லை, இன்னும் இது வரைக்கும் யாருமே கண்டுக்கிறவே இல்லை. அதிகாரிகளை என்ன பேசியிருக்காங்க? யாருமே பேசுகிறாங்க போகிறாங்க. அவங்க எதுவுமே கேட்கல, கண்டுக்கிறவே இல்லை. எங்களுக்கு ஸ்பாட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள், டிஎஸ்சி தரப்புல என்ன உங்களுக்கு தகவல் சொன்னாங்க? யாருமே எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லலை. உங்கள் பேர்? என் பேர் சுப்ராம். என்ன படிக்கணும்? நான் ஐடி முடிச்சு வீட்டில் தான் இருக்கேன். என் அண்ணன் பையன் பேர் சுப்ராம். அவர் வந்து காலையில் எப்பயுமே எங்களோட வேலைக்கு வந்துடுவார் 7 மணிக்கெலாம். அவர் ஒரு 5 வருஷமாக அங்கே தான் பார்க்குறாரு. ஆர்எஸ்ஆர் கரசரில், விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பக்கத்தில் ஆர்எஸ்ஆர் கரசரில் ஒரு 15 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விபத்தாகி போச்சு. ஒரு வெடி சத்தம் மாதிரி பயங்கரமான சத்தம் வந்துச்சு.
அப்போ ஒரு 8 மணிக்கு மேலே கேட்கல, இந்த மாதிரி எங்கே சத்தம் இல்லை கரைசல்லன்னு சொல்லல. அண்ணன் அங்கே வேலை பார்க்குறாரு, அப்போ அவர் இந்த மாதிரி குடன் வெடிச்சுன்னா அப்போ அங்கே தான் இருப்பார்னு சொல்லி நாங்கள் எதார்த்தம் வந்தோம். அதே மாதிரி விபத்து இப்படி நடந்து போச்சு. அதுக்கு வந்து இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த பையனுக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரணும்னு நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இது இறந்தது சம்மந்தமாக அரசு வராங்க, அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க, என்னான்ட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்கள பேசுகிறாங்க, அவங்கள பேர் நீ ஸ்பாட்டுக்கு யாரும் போகல. நீ ஸ்பாட்டுக்கு யாரும் கேட்டால் நாங்கள் பார்த்துட்டோம், அங்கே கொண்டு போய்ட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, அது கண்டுக்கிற மாட்டாங்க. நீ ஸ்பாட்டுக்கு போகல, நாங்கள் அங்கே தான் இருக்கோம். ஆனால் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள பேசுகிறாங்க, போயிடுறாங்க. எங்களுக்கு சரியான ரீசனும் கிடைக்கல, எதுவுமே காமிக்கலை. நாங்களும் இங்கே தான் உட்காந்துருக்கோம், எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க. தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் வந்து இதை வந்து இறங்கி எங்களுக்கு ஒரு இதை வேண்டுகணும் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி தாலுகா பக்கத்தில் கடம்புகுளம் ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சியில் பகுதிக்கு உட்படுவதில் வந்து கல்குவாரி வந்து இயங்குது. இந்த கல்குவாரியை வந்து ஆயூர் கிராமத்தை சேர்ந்த சேது என்பவரும் சங்கரங்கல் பக்கத்தில் இன்னொரு தனி அவரும் வந்து ஒரு தொழிலதிபரும் வந்து சேர்ந்து இணைந்து இந்த கல்குவாரி நடத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த கல்குவாரியில் வந்து இந்த கல்குவாரியில் மணல் ஜல்லி ஏற்றக்கூடிய லாரிகள் வந்து வேகமாக போய் வந்து ஒரு பள்ளி மாணவியை வந்து இடிச்சுட்டு விபத்தாகி அந்த மாணவி இறந்துட்டாங்க. சுற்று வட்ட கிராமக்கெல்லாம் கொதித்தெழுந்து ஆயூர் 4 வழி சாலையில் போராடி இந்த கல்குவாரியை வந்து ஆய்வு பண்ண சொல்லி மக்களுடைய கோரிக்கை வச்சாங்க. மக்கள் கோரிக்கைக்கு இந்த காரியாவட்டி வட்டாட்சியர் காவல்துறை நிர்வாகிகள் அரசு தரப்பு யாருமே செவி சாய்க்கல. இன்றைய நாளில் வந்து இன்றைக்கி வெடிமருந்து இந்த கல்குவாரி உள்ள ஒரு வெடிமருந்து கடைகள் வந்து வெடிமருந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வெடிபத்தில் வந்து 3 நபர்கள் வந்து மரணம் எடுத்துருக்காங்க. உடல் பாங்கள் அங்கங்கே சதுரி கிடக்கு. அவங்க அதாவது பலியான நபருடைய உறவினர்கள்லாம் உடலாம் அங்கே வந்து கதறி அழுதுருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் வந்து இதை வந்து பார்த்து முறையான இது எதுவுமே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கோ ஆதரவு போராடுற நபர்களுக்கு எந்த ஒரு ஆதரவு எதுவும் தெரிவிக்க மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, காலையில் 8 மணிக்கு கேட்ட இந்த வெடிசத்தை வந்து அதிர்வு வந்து எல்லாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிறாங்க. ஏன்னா நிலநடுக்கம் வர மாதிரி அதெல்லாம் அதிர்வு வந்திருக்கு. கிராக் ஆயிருக்கு. கடம்புகுளத்தில் வந்து 2, 3, 4 வீடுகள் வந்து அதிகப்படியான வீடுகள் வந்து கிராக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பம் முதல் கொண்டே அந்த கல்குவாரி தொடங்கும் பொழுது இப்போ நல்லா பாருங்க தெரியும், கிட்டத்தட்ட 80 அடிக்கு ஆழ்த்துளையிட்டு வெடி வச்சு வெடி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இரவு வந்து இந்த ட்ரில் பண்ணி வெடி வெடிக்கும் பொழுது பக்கத்து கிராமங்கள் உப்புளிக்குண்டு கிராமம், கடம்பங்குளம், புதூர், தொடுவம்பட்டி, பணக்குளம் இந்த கிராமத்தில் யாரும் தூங்க முடியாது, அவ்வளோ சத்தம் கேட்கும். அப்படி இரவுலாம் தொழில் பண்ணுற அளவுக்கு இங்கே தொழிலாளர்களுக்கான இது அரசு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. இந்த மாதிரி தொடர்ந்து அதாவது இந்த வரம்பு விதிமுறைகளை மீறி இந்த கல்குவாரி இயங்கினால இந்த கோர விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தை இது வந்து அரசு அதிகாரிகள் முறையான முறை ஆய்வு செஞ்சு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயமான தீர்வு கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் சுற்று வட்டார மக்களுடைய நீங்கள் சாட்சி எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. மக்கள் போராட்டம் வெடிக்காத அளவுக்கு அரசு நிறுவனம் பார்த்துக்கொள்ளுங்க. நிர்வாக அலுவலர் கொடுத்துருக்காரு. அதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்டு, அப்புறம் வந்து உயிருக்கு சேதம் அஜாக்கிரதையாக உயிருக்கு சேதம் விளைவிப்பது, அதாவது ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்டு அதெல்லாம் வந்து போடுறோம். அதில் இந்த குவாரி உரிமையாளர் கைது பண்ணியிருக்கோம். மற்றவங்களும் அடுத்ததையும் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஷனில் வேறு யார் சேதுங்கிறவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மற்றவங்க பார்த்துட்ருக்கோம். அவர் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணுறோம். அவரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். இல்லீகலாக வச்சில்ல, அவங்க வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் சென்னை அவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. 2027 வரையும் வேலிட். அவங்க அந்த குவான்டிட்டியும் அந்த இது உள்ள தான் லிமிட்டில் தான் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் டீலர்னால் என்ன மெயின் இதுலேருந்து வாங்கி அவங்க யார் யார் வந்து பெர்மிட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணலாம். 1500 kg வரையும் அனுமதி. அவங்க இது ஸ்டாக் இருக்க இது பார்க்கும்போது அது உள்ளே தான் இருக்குது. 1250 kg தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃபர்தர் விசாரணையில் தான் தெரியும். அவங்க ஸ்டாக் ரெஜிஸ்டர் வச்சு தான் இப்போ நான் சொல்கிறோம். ஃபர்தராக வந்து மற்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அங்கே இருக்கிறது, அதனால் இந்த எஃபெக்டை வச்சு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் வரையும் அந்த அந்த இதெல்லாம் பொருட்கள்லாம் சிதறி இருக்குது, அதெல்லாம் வச்சு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாக் படி சொன்னதில் வித்தின் 1500 kg வச்சுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களை வந்து கைப்பற்றப்படுமா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக யார் லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் சேஃப் கஸ்டடிக்காக. வெடிக்கிறதுக்கான காரணங்கள் ஆக்சிடென்டெல்லாம் இருக்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இது அது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்லரிம்பாங்க. அது ஜென்ரலாக வந்து தானாக வெடிக்காது, ஈவன் ஃபயர் பண்ணால் கூட வெடிக்காது. பட் அதே சமயம் டெட்டனேட்டர் தான் அது தேவையான வைப்ரேஷன் கொடுக்கும்.
அது மாதிரி ஏதாவது வைப்ரேஷன் அது கிடைக்கும் போது வெடிச்சிடும். இதெல்லாம் விதிமீறலாம் என்ன சார்? எலக்ட்ரான விதிமீறலாம் என்ன சார்? அது பார்த்துட்டு இருக்கோம். இதுவரையும் வந்து ஸ்டாக் பொசிஷன் இதை பார்த்துருக்கோம். லைசன்ஸ் இருக்கா, ஃபர்தராக வந்து என்ன விதிமீறல் இருக்குது, மற்ற ஸ்டாஃபு இதெல்லாம் விசாரிச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம்மா, கண்டிப்பாக யார் யார் ரெஸ்பான்சிபிள், இங்கே யார் டே டு டே இது பண்ணுறது, இல்லை ஏதாவது ஸ்டாக்னஸ் இருக்கா எல்லாம் பார்த்து ஃபர்தர் அரெஸ்ட் பண்ணுவோம். வந்து எத்தனை பேர் மேலே எத்தனை பிரிவில் சார் வழக்கு? இதுவரையும் 2 பேர் தான் அக்யூஸ் தெரியுது. லைசன்ஸ் ஹோல்டர். பிரிவு சார் அதில் பிரிவு வந்து 4 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 304(2), 286 அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம். ஃபர்தராக வந்து அக்யூஸ்டு விசாரணையில் வேறு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பதிவு பண்ணுறோம். ஸோ அது வெடி விபத்து எப்படி மிஸ்ஹேண்ட்லிங்கில் வந்ததா என்னன்றதை டீட்டெயில்டாக என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம். 3 பேர் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய பாடி வந்து ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சது. அதில் அந்த வெஹிக்கிளில் கொண்டு வந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து இன்னும் அந்த வெஹிக்கிளில் இருந்து பாம் டிஸ்போசல் ஸ்குவாட் அண்ட் பெசோ கெமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அது சேஃபாக இருக்கிறதுனால அதை இப்போ தான் அங்கேருந்து எடுத்து வேறு இடத்துக்கு வைக்கிறதுக்காக ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் வெடிபொருட்கள் இருக்காது? இல்லை அந்த வெஹிக்கிள்லேருந்து கொண்டு வந்தது மட்டும்தான் இருந்தது. அந்த வெஹிக்கிளை வெடிச்சது போக மிச்சம் இருக்கிறது மீதம் இருக்குது. அதை இப்போ சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. 2 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அவரே வந்து வாண்டராக சரண்டராக இருக்காங்க. மற்றொரு பிடிக்கிறதுக்கான டீட்டெயிலாக என்கொயரி போயிட்டுருக்கு. அது முடிவில் நிச்சயமாக நடவடிக்கை. இந்த குவாரியிலிருந்து இப்போ பல்வேறு குவாரிகளுக்கு வந்து வெடிமருந்துகள் கொண்டு செல்லப்படுவதாக தோணுது. அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து அதிக வெடிபொருள் வைக்கிறது இல்லை, இது வந்து இந்த குவாரிக்குரியதில்லை. இது வந்து வெடிபொருள் வைக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கிற இடம். இது வந்து இங்கேருந்து வெடிபொருள் மற்றதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் தான். அது தனி லைசன்ஸ் தான். அது குவாரியோட லைசன்ஸ் கிடையாது. இதுக்கு தனி லைசன்ஸோட தான் இதாகிட்டு. பட் 3 உயிரிழந்திருக்காங்க. அவங்க உறவினர்கள் வந்து கால் வந்து அந்த அவங்களோட பாடியை பார்க்க இல்லை, அது வந்து அவங்களுக்கு என்ன இல்லை, அது அவங்க இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு சிஎம் ஆஃபீஸில் ரிப்போர்ட் கேட்டாங்க. டீட்டெயில்டு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.